சென்னை எண்ணூரில் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது முகப்பு சாரம் சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென விபத்து நிகழ்ந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் வாயலூர் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் 1320 மெகாவாட் திறனுடைய மிக உய்ய அனல்மின் திட்ட கட்டுமான பணிகள் சமீப காலமாக நடைபெற்று வருகின்றன. இதனை மத்திய அரசின் பெல் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த கட்டுமான பணியில் 3000த்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுமான பணியில் சுமார் 70% முடிவடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதன் புதிய அலகு கட்டுமானத்தில் முகப்பு பகுதியில் ராட்சத வளைவு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியில் செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 30க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முகப்பு பகுதியில் இரும்பு கம்பிகளால் ஆன 45 மீட்டர் நீளம் கொண்ட சாரம் சரிந்து விழுந்தது. அதன் மேல் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் சாரத்துடன் சேர்ந்து கீழே விழுந்துள்ளனர். அவர்கள் பாதுகாப்பு பெல்ட் அணிந்திருந்த போதும் சாரத்தின் ஒரு பகுதி மொத்தமாக சரிந்ததால் விபத்தில் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் சிக்கி படுகாயமடைந்தனர். 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றவர்கள் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு 4 தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் சிலர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆவடி காவல் ஆணையரக அதிகாரிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கு வடமாநில தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையை பார்வையிட்டதுடன் விபத்து குறித்து தொழிலாளர்களிடம் கேட்டறிந்தார். 9 உயிர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. டெஃபினட்டா இது ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இப்போ ஆக்சுவலா இவ்வளோ டெத்தெல்லாம் இருக்குது, அதை கண்காணித்து வருகிறோம். பிஹெச்ஏஎல்ட்டையும் நாங்கள் அதோட பேசிட்டு இருக்கோம். அதுக்கு உரிய எப்பவுமே பிஹெச்ஏஎல் அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை எடுப்பாங்க. டெஃபினட்டா நாங்கள் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பிஹெச்ஏலும் நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம். சிகிச்சை பெறுபவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 9 பேர்களின் உடல்கள் உடற்கூராய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.